ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் 2 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் வந்து 76லேருந்து 100 வரைக்கும் பார்ப்போம். ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து 75 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 76லேருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். இதில் வந்து ஸ்கூல் புக் வந்து பேஸ் பண்ணி படிச்சிருந்தால் நம்ம வந்து எந்தெந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், அல்லது ஸ்கூல் புக் இல்லாமல் வந்துட்டு நம்ம இந்த இதுக்கான சோர்ஸஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறோம். வாங்க இப்போ 76லேருந்து பார்ப்போம். 76ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆங்கில சொல்லை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சொற்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயில் அப்படிங்கிறது ஆங்கில சொல். இதில் வந்து அலமாரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து போர்ச்சுகீசிய சொல். இது வந்து போர்ச்சுகீசிய சொல். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த துட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டச்சு சொல், டச்சு மொழி சொல். இந்த லாந்தர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழி சொல், ஃப்ரெஞ்சு மொழி சொல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு தமிழ் சொல் வந்து இந்த உயில் அப்படிங்கிறது தமிழ் சொல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, உயில் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறந்தவங்க வந்து எழுதி கொடுக்கக்கூடியது. அதனால் வந்துட்டு இதை வந்து ஏதாவது இந்த மரண முறி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிறமொழி சொற்களை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கில சொல்லை கண்டறிகன்னு கொடுக்கலாம். அல்லது வந்துட்டு இதில் தமிழ் மொழி சொல் கேட்கலாம், அல்லது வந்துட்டு தமிழ் மொழி சொல் அல்லாதது கேட்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணால் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஆல்ரெடி இதை பேஸ் பண்ண கொஸ்டின் வந்துட்டு குரூப் 2லேயும் இருக்குது, நம்ம குரூப் 4லேயும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எதிர் சொற்களை பொறுத்துக்கான்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு. அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவு, ஊக்கம் அப்படின்னா உங்களுக்கு சோர்வு, உண்மைனா பொய்மை. இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எதிர்ச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எதிர்ச்சொல் பாருங்கள், எந்தை அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எம் ப்ளஸ் தந்தை அப்படிங்கிறது தான் எந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எம் தந்தை அப்படிங்கிறது அதுதான் வந்துட்டு எந்தை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா நுந்தை அப்படின்னா நும் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். நும் அப்படின்னா என்னென்னு சொல்லணும்னா அப்படிம்போம். அதாவது உம்முடைய தந்தை அப்படிங்கிறோம். அது நும்னா சொல்லுவோம். இதை வந்துட்டு தந்தைன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இது இருக்கும். இதில் பாருங்கள், எந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது நுந்தைன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு வந்துட்டு எதிர்ச்சொற்கள். இங்கே பாருங்கள், எந்தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எந்தாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எம் தாய் அப்படின்னு சொல்லுவோம். எம் ப்ளஸ் தாய் அப்படிங்கிறோம். இதை தான் வந்து எந்தாய் அப்படிங்கிறாங்க. எம்முடைய தாய் அப்படிங்கிறத எந்தாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எந்தாய்ங்கிறதுல வந்துட்டு இந்த எந்தாய்ங்கிறது வந்து ஒரு பெண்மையை குறிக்கிறது மட்டும் இல்லை, வந்துட்டு பார்த்திங்கன்னா தந்தையும் தாயையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல்லாகவும் வந்து இதில் வந்து நம்ம வந்து எந்தாய்ங்கிற சொல்லை வந்து பயன்படுத்துகிறோம். ஸ்கூல் புக்கில் வந்து இந்த எந்தாய்ங்கிற சொல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணமில் வந்து இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் எந்தாய் அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொதுவான பாலின விதத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது இறைவனை குறிக்கக்கூடியதுனால தந்தையும் தாயுமாக இருக்கக்கூடிய இறைவனை அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. அதை பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க எந்தாய் அப்படின்ட்டு. இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், அல்லதை என் தமரால் என் பகைவரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறியின் தமிழ்நாட்டில் எய்திற்றாளோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தவம் தருமம் சுருங்கிற்றாளோ, இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, யான் அறியேன் எந்தாய் அப்படிங்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அல்லதை அப்படிங்கிறாங்க. அல்லதை அப்படின்னா உங்களுக்கு வந்து தீங்கு அப்படின்னு சொல்லுவோம். தீங்கு வந்துட்டு அல்லது அப்படிம்போம். அல்லதை வந்து என் தமர்னா உறவினர் சொல்கிறோம். அல்லது என் பகைவராலோ, இல்லை பகைவராலோ, அல்லது கல்வர்னா திருடர்களாலோ, அல்லது அரிய காணத்து எல்லை விலங்குகளால் கேட்குறாங்க. அல்லது விலங்குகளால் இது நடந்துதான் இறைவன்கிட்ட வந்து மன்னன் வந்து கேட்குறாரு. என்னென்னா என்னுடைய உறவினரால் அல்லது பகைவரால் அல்லது கல்வரால் அல்லது எல்லை காணத்து அதாவது காட்டு விலங்குகளால் உங்களுக்கு வந்து இடையூறு ஏற்பட்டதா, தொல்லை வந்து எய்திட்டாலோ அப்படின்னு கேட்குறாரு. அல்லது தொல்லைன்னா இங்கே பழைமைன்னு சொல்லுவோம். இந்த பழைமை அப்படின்னா மறையவர் அப்படின்னா வந்துட்டு மறை அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேதம்னு சொல்லுவோம். அந்த வேதம் அதாவது வேதம் ஓதக்கூடியவர்கள் அந்த வேதியர்களோட ஒழுக்கம் வந்து குன்றினரோ, தவம் தருமம் சுருங்கிற்றாலோ அப்படிங்கிற நாட்டில் வந்துட்டு தவம் மற்றும் தர்மம் வந்து குறைந்து விட்டதா அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ அப்படின்னா, அதாவது இல்லறத்தோட ஒழுக்கமோ அல்லது துறவரத்தோட ஒழுக்கமோ சரி பிழைத்தனவோன்னு கேட்குறாங்க. அதாவது பிழை ஆகிடுத்தோ, அதனால தான் வந்துட்டு இறைவன் வந்து கோயிலை விட்டு நீங்கி அந்த வையை ஆற்றின் தென்புறமாக போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு யான் அறியேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே எந்தாய் அப்படிங்கிறாங்க. இறைவன் வந்துட்டு தந்தையும் தாயாக இறைவனேன்னு கேட்குறாரு.
இந்த 10th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எந்தாயின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிழையான தொடரை வந்து கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா, பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிழை அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மயங்கொலி சொற்கள் தான் பிழையாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து மலைத்து போய்விட்டனருங்கிறது வந்துட்டு இந்த லை வந்திருக்கணும். இங்கே வந்துட்டு சிறப்புலகரம் கொடுத்துருக்காங்க, அது தவறு. இங்கே வந்து மழை அப்படின்னா அதாவது மலைத்துளியை தான் மலைங்கிறது இந்த சிறப்புலகரம் வந்திருக்கணும். இது ரெண்டும் வந்து மாறி வந்திருக்கணும். இதை மாற்றி கொடுத்துட்டாங்க. இதனால தான் வந்து இது பிழையான தொடர்னு சொல்கிறோம். மற்ற தொடர்கள்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எகைன் திருக்குறள் பேஸ் பண்ண கொஸ்டின். இதில் வந்துட்டு அன்புடைமைங்கிற அதிகாரத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற திருக்குறள்லேருந்து நமக்கு அதை பேஸ் பண்ணி கொஸ்டினை அதுக்கு வந்து கூற்றுகளாக கொடுத்து நமக்கு ஆன்சர் கேட்குறாங்க. தவறானது கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அன்புடையர் தம் உடலும் பிறர்க்கே என்பர், அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். இதற்கான திருக்குறள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு படிச்சிருப்போம். அதை தான் வந்துட்டு இந்த 3 மற்றும் 4 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3வது கூட்டம் 4வது கூட்டம் சும்மா கொடுத்துருக்காங்க. அன்புடையவர் என்பும் உரியர் பிறர்க்கே அப்படிங்கிறாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னா, அன்பில்லாதவர்கள் வந்து எல்லாமே எனக்கு தான் சொல்லி சுயநலத்தோடு இருப்பாங்க. அதனால் அன்பில்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கே அப்படிங்கிறாங்க. அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கே அப்படிங்கிறாங்க. அன்புடையர் வந்து என்பு அப்படின்னா எலும்புன்னு சொல்லுவாங்க. அதாவது தம் உடலும் பிறருக்கே அப்படின்னு தான் சொல்லுவார். அந்தளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பொதுநலத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் வந்து 3வது இது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல்ங்கிறாங்க. அன்பு இல்லாதது வந்து உயிரற்ற உடல் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது. புறத்துறுப்புக்களெல்லாம் இருந்தும் வந்து எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யும், அகத்துறுப்பு அன்பிலவருக்கு அப்படிங்கிறாங்க. அன்பு இளவருக்கு அப்படிங்கிறாங்க. இளவருக்குன்னா இந்த இடத்துல வந்துட்டு இல்லாதவருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு மீனிங்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகத்தில் வந்து அன்பே இல்லை அப்படின்னா புறத்துறுப்புகளால் நமக்கு வந்து என்ன பயன் அப்படிங்கிறாங்க. அப்போ அகத்தில் வந்து அன்பு இருக்கக்கூடிய உடல் தான் வந்து உயிருள்ள உடல். அப்படி அன்பு இருப்பது தான் வந்துட்டு உயிருள்ள உடல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு சொல்கிறாங்க. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதனால் வந்துட்டு ஆப்ஷன் 2 தான் வந்துட்டு தவறானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து திருக்குறள் பேஸ் பண்ண கொஸ்டின். அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவுநிலைமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. நன்றே தரினும் நடுவிகந்தா மாக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை நடுவிகந்தாம் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது. இதில் நன்றே தரினும் அப்படின்னா நல்லதே தந்தாலும், நடுவிகந்தாம் அப்படிங்கிறாங்க. நடுவு அப்படின்னா நேர்மையாக இருக்கக்கூடியது, இகந்தாம் அப்படின்னா அதிலிருந்து திரிஞ்சு கிடைக்கக்கூடியது இகந்தாம், ஆக்கம்னா செல்வம். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். அப்பொழுதே அப்போவே வந்துட்டு நம்ம அதை வேண்டான்னு தவிர்த்துறணும் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் வந்து இந்த திருக்குறள் பேஸ் பண்ண கொஸ்டினில் கேட்குறாங்க. அடுத்தது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அன்றறிவாம் எண்ணாதரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றறிவாம் எண்ணாதரம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாந்துணைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்றறிவாம் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்னாது அப்படி நினைக்காம அறம் செய்க அப்படிங்கிறாங்க. அறம் வந்து நல்ல செயல்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறாங்க. மற்றுங்கிறது வந்து நமக்கு வந்து அசை சொல்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து பொன்றுங்கால் பொன்றான் துணை அப்படிங்கிறாங்க. பொன்றும் அப்படின்னா அழியும் காலத்திலும் நமக்கு வந்து அழியாத துணையாக இருக்கக்கூடியது வந்து அதுதான் அப்படிங்கிறாங்க. அதாவது அரண் வலியுறுத்தல்ங்கிற அதிகாரத்தில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வினை பகை என இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் அப்படிங்கிறாங்க. வினை அப்படின்னா செஞ்ச வினை, செய்யக்கூடிய செயலும், பகை என இரண்டின் எச்சம் அப்படின்னா அதாவது முடிக்காமல் இருக்கிறது. அதாவது செய்யக்கூடிய செயலையும், அதாவது பகையை வந்து நம்ம நீக்கிறோம் அப்படின்னா, ரெண்டையுமே அவரோடு வந்து ஒரு முடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா, அது ரெண்டும் நினைச்சு பார்க்கும்போது நினையுங்கால் அப்படிங்கிறாங்க. ஆராய்ந்து பார்க்கும்பொழுது தீயச்சம் போல தெரும் அப்படிங்கிறாங்க.
தீயோட எச்சம், அதாவது நெருப்பு இருக்குது அப்படின்னா அது முழுசாக அணையாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தீயச்சம் சொல்லுவோம். அது தீயச்சம் போல் தெரும் அப்படிங்கிறாங்க, அழிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது வினை ஒரு செயல் செய்யக்கூடிய செயலையும் பகையும் வந்து முழுசாக முடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அது வந்து பின்னாடி வந்து நம்ம அழிக்கக்கூடியதாக வரும் அப்படிங்கிறாங்க. இதை தான் வந்து வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு செயலை வந்து செய்யும்போது அதை எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறதும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் அதான் முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. இடையூறு அந்த செயலை செய்யும்போது வந்து என்ன இடையூறு வரும் அப்படிங்கிறதையும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து முடித்த பின்னாடி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயனும் எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படிங்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு தான் பார்த்து தான் ஒரு செயலை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கே பொருந்தக்கூடியது தான். அதாவது நம்ம படிக்க உட்காந்துட்டோம், இது வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறதையும் அதனால் படிக்கும்போது நமக்கு வந்து என்னென்ன இடையூறுகள் வரும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே நமக்கு அது தெரியும். அந்த என்னென்ன இடையூறுகள் வரும் அப்படிங்கிறதையும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு தான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நம்ம படிக்கும்போதே நமக்கு நிறைய இடையூறுகள் வரும், அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் படிக்கிறதுக்கு இது நம்ம இந்த குறள் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தலாகவே இருக்குது. அடுத்தது பார்ப்போம். கிளைஞரை அளக்கும் கோல் எதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் திருக்குறள் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். பாருங்கள், நமக்கு வரும் துன்பம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து பாருங்கள், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டு இழப்பதோர் கோல் அப்படிங்கிறாங்க. கேட்டினும் உண்டு அப்படிங்கிறாங்க. கேட்டினும் உண்டு அப்படின்னா கேடுனா துன்பம். நமக்கு துன்பம் வரும்போதும் நமக்கு வந்து உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும், உறுதியாக தெரியும். என்னென்னா கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படிங்கிறாங்க. கிளைஞர் அப்படின்னா நமக்கு நண்பர் தான் சொல்லுவோம் கிளைஞர்ன்ட்டு. அவங்க அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக வந்து அந்த கேடுங்கிறது வந்து நமக்கு அமையுது, துன்பம்ங்கிறது நமக்கு அமையுது அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு அவங்க வந்து எந்த விதத்தில் நமக்கு உதவுறாங்க, அவங்க நமக்கு எவ்வளோ முக்கியமானவங்க அப்படிங்கிறத வந்துட்டு அந்த துன்பத்தின் மூலிமா நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஆப்ஷனில் இடுக்கண் களையும் நட்புன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவுதாம் நட்பு அப்படிங்கிறாங்க. உடுக்கை இழந்தவன் கை போல். உடுக்கை அப்படின்னா உங்களுக்கு ஆடை வந்து உடம்புலேருந்து நழுவும் போது நம்ம கை வந்து அப்படியே வேகமாக விளைந்து சென்று வந்து அந்த ஆடையை வந்து அவிழாமல் பார்த்துக்கிற மாதிரி, அதாவது நம்ம நண்பருக்கு வந்து ஒரு துன்பம் வருது அப்படின்னா அதை உடனே சென்று அதை தீர்த்து வைக்கக்கூடியது தான் வந்துட்டு உண்மையான நட்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நட்பாங்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. நட்பாங்கிழமை அப்படின்னா புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் அப்படின்னா ஒருத்தர் கூட வந்துட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருந்து கூடவே இருந்து அருகில் இருந்தோ வந்து ரொம்ப பழகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும் அப்படிங்கிறாங்க. அதாவது நட்பாங்கிழமை அப்படின்னா உரிமை அப்படிங்கிறாங்க. உணர்ச்சி அப்படின்னா நம்மளோட உணர்வுகள் வந்து ஒன்றி இருந்தாலே வந்துட்டு அந்த நட்புங்கிறது வந்துட்டு நீடித்திருக்கும் அப்படிங்கிறாங்க. நட்பாங்கிழமை தரும், 2 பேருக்கான நட்பு வந்துட்டு நீடிச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்ந்திடா நட்புன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன திருக்குறள் அப்படின்னா, பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிளைமையை கீழ்ந்திடா நட்பு அப்படிங்கிறாங்க. பழைமை அப்படின்னா நீண்டகால நட்பு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிளைமையை கீழ்ந்திடா நட்பு அப்படிங்கிறாங்க. கிளைமை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிழமைனா உரிமை, அதாவது உரிமையுடைய நண்பரை கீழ்ந்திடா நட்பு அப்படிங்கிறாங்க. கீழ்ந்திடா அப்படின்னா தாழ்மைப்படுத்தாத அப்படிங்கிறாங்க. அதாவது நண்பர் வந்து நமக்காக ஒரு விஷயங்களை வந்து செய்யக்கூடியன்னு நினச்சி செய்கிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறோ நடக்குது. அப்போ வந்துட்டு அவர் மேலே இருக்கிற நட்புனால் வந்துட்டு அவரை நம்மளை சிறுமைப்படுத்தாமல் நம்ம அதை பொறுத்து போகிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து உண்மையிலே வந்துட்டு நல்ல நட்பு அப்படிங்கிறாங்க. கீழ்ந்திடா நட்புங்கிறதே வந்து அதாவது தாழ்ந்து போகாத நட்புங்கிறது வந்து இதுதான் அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறாங்க. இது கரெக்டான ஆன்சர். இது ஸ்கூல் புக்கில் டைரெக்டாகவே இருக்குது. அடுத்த காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகள் இட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவார்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பாட்டம் இல்லை, இது வந்து புலியாட்டம்னு தான் சொல்லுவாங்க. தப்பாட்டம்ங்கிறது வந்து தப்பை இசைத்து ஆடக்கூடியது தான் தப்பாட்டம். புலியாட்டம்ங்கிறது 1 அல்லது 2 பேர் சேர்ந்து புலி மாதிரி வேஷம் போட்டு ஆடக்கூடியது தான் வந்து புலியாட்டம்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு கூற்று வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, காரணம் தவறாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.
கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. தென் திராவிட மொழிகள் கேட்குறாங்க. தென் திராவிட மொழிகளில் இரண்டாவது சரின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, அப்புறம் வந்து கோத்தா, தோடா, கொரகா, இருளா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தென் திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குருக், மால்தோ, பிராகுயி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணு வந்துட்டு குருக், மால்தோ, பிராகுயி அப்படிங்கிறது வந்துட்டு பிராகுயி அப்படிங்கிறது வட திராவிட மொழிகள். பிராகுயிங்கிறது வந்து வட திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோம், மண்டா, பஜ்ஜி, கதபா, கோண்டி, கோயா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நடு திராவிட மொழிகள்னு சொல்லுவோம். தென் திராவிட மொழிகள் வந்து 9, வட திராவிட மொழிகள் 3, 12, நடு திராவிட மொழிகள் வந்து 12. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 24 மொழிகள் வந்து திராவிட மொழிகள் சொல்லுவோம். இது போக பார்த்திங்கன்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகாங்கிறது சேர்த்து மொத்தம் வந்து 28 வந்து திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் வந்து டைரெக்டாக கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து பார்ப்போம். கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. 1949 வந்து கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இயேசு காவியம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். தவறாக கொடுத்துருக்காங்க. இயேசு காவியம் இல்லைங்க, சேரமான் காதலி அப்படிங்கிற நூலுக்காக வந்துட்டு இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவருக்கு வந்து கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. கரெக்டு தான். இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் தவறாக இருக்குது. அதனால் வந்து சரியான கூற்றுகள்னு கேட்டாங்கன்னா 1, 3 சரி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சுங்கிறது தான் கரெக்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உருது மொழியில் வந்துட்டு ஹைதர் அலி கூட பேசும்போது வந்துட்டு உருது மொழியை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கில். அதை வந்து அரசியாரின் பன்மொழி அறிவு வந்து நமக்கு வந்து மிகுந்த பயனை தந்திருக்கிறது அப்படின்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ஸ்கூல் புக்கில் இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எவில் டூயர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. எவில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது தீமை வந்து தான் எவில்னு சொல்லுவோம். டூயர் அப்படின்னா செய்பவங்க. இதில் பாருங்கள் கெடுப்பவர்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக பொருந்தக்கூடியது. மற்ற எதுவும் வந்துட்டு இதுக்கு மேட்ச் ஆகாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஆம்னிசென்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அதாவது ஆம்னி அப்படின்னா வந்துட்டு அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஹெர்பிவோர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஹெர்பிவோர் அப்படின்னா தாவர உண்ணிகளை தான் வந்து ஹெர்பிவோர்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்னிவோர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா விலங்கு உண்ணிகளை தான் வந்துட்டு கார்னிவோர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஆம்னிவோர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆம்னிவோர் அப்படின்னா உங்களுக்கு வந்து அனைத்துண்ணிகள்னு படிச்சிருப்பீங்க. ஆம்னிவோர் அப்படின்னா அனைத்துண்ணிகள்னு படிச்சிருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு பாருங்கள் ஆம்னி ப்ரெசன்ட் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா ஆம்னி ப்ரெசன்ட்னா எல்லா பக்கம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆம்னி ப்ரெசன்ட் சொல்லுவோம். அதாவது ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் ஆம்னி ப்ரெசன்ட் சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணியும் வந்துட்டு யோசிச்சிருந்தா கூட இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு காமனாக தெரிஞ்சதை வச்சும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலை சொற்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஷ் என்று அழைப்பர்னு கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ பெட்டிஷனுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இங்கே ரிட் பெட்டிஷன் கொடுத்துருக்குது. இது உங்களுக்கு தெரியும், நீதி பேராணைகளை வந்துட்டு ரிட் பெட்டிஷன் சொல்லுவோம். ஹேபியஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்வு நீதி பேராணை. இதில் வந்துட்டு ரிவிஷன் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரிவிஷன் பெட்டிஷன்னா அதாவது ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு ரிவிஷன் பெட்டிஷன் கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஜட்மெண்ட்ஸோட இது வந்து கரெக்டாக இருக்கா, அதனோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்துட்டு ரிவிஷன் பெட்டிஷன் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உவமை தொடருக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆண்டிகள் மடம் கட்டியது போல் அப்படின்னா இது வந்து உருவாகாத திட்டம் அப்படிங்கிறாங்க. ஆண்டிகள் அப்படிங்கிறது யாருன்னா துறவிகள். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சொந்தமாக வந்துட்டு எந்த ஒரு சொத்துக்கள் எதுவும் இருக்காது, பணம் எதுவுமே இருக்காது. இவங்க வந்துட்டு தங்களுடைய பிழைப்பையே பார்த்திங்க அப்படின்னா இருந்து தான் நடத்திட்டு இருப்பாங்க.
அதனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு எந்த சொத்துக்களுமே இருக்காது. அதனால் வந்து அவங்க வந்து ஒரு மடம் கட்டுறதுங்கிறதெல்லாம் வந்துட்டு உருவாகாத விஷயந்தான். அதனால் வந்துட்டு உருவாகாத திட்டம் அப்படிங்கிறாங்க. ஆற்றில் கரைத்த புலி போல அப்படிங்கிறாங்க. ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னா பயனற்ற செயல்னு சொல்கிறோம். அதாவது இந்த புளியை வந்துட்டு நம்ம ஒரு சின்ன அளவுக்கான தண்ணீரில் கரைச்சோம் அப்படின்னா அது வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆற்றில் கரைச்சா அது வந்து பயன்படாது, வேஸ்ட்டாக தான் போகும் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுறாங்க. கரடி பிறை கண்டது போல் அப்படின்னா மிக அரிது அப்படிங்கிறாங்க. அதாவது கரடி வந்துட்டு கரடி வந்து பகலில் வந்து உணவு தேடுவாங்க. உணவு தேடிட்டு வந்துட்டு இரவு நேரத்தில் வந்துட்டு அது வந்து தூங்கிடுமா. அது எப்போமாவது ரொம்ப ரேராக தான் வந்து முழிச்சு பார்க்கணும். அப்படி முழிச்சு பார்க்கும்போது வந்துட்டு பிறை வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அது ரொம்ப ரேராக தான் பார்க்குமாங்க. அதனால் வந்துட்டு அது என்ன சொல்கிறாங்கன்னா கரடி பிறை கண்டது போல் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு நண்பரை வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து மீட் பண்ணால் நம்ம ஒரு ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, கரடி வந்து பிறை கண்டது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உள்ளீடற்ற புதர் போல் அப்படிங்கிறாங்க. உள்ளீடற்ற புதர் போல் அப்படின்னா போலி அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு போலின்னு சொல்கிறாங்க. அதாவது புதர் பார்க்குறக்கு வந்துட்டு நமக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனால் புதரை வந்து உள்ளே பார்த்தோம்னா அதில் வந்துட்டு நமக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு அந்த போலி தோற்றத்தை கொடுக்குறனால வந்துட்டு அதை உள்ளீடற்ற புதர் போல் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஊமை தொடர்கள் கொடுத்துட்டு அதற்கான ஆன்சரை வந்துட்டு பொருளை வந்து பொறுத்து சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் வந்துட்டு ஈஸியானது தான். அடுத்து பார்ப்போம். நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருள் கேட்குறாங்க. நீர்மேல் எழுத்து போல அப்படின்னா நிலையற்ற தன்மை. உங்களுக்கு இது ஈஸியாக நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்லாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்ப்போம். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று அப்படிங்கிற. அதாவது காணல் நீருங்கிறது உங்களுக்கு தெரியும். வெயில் காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த வெயில் காரணமாக வந்துட்டு நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்துட்டு அது நிஜத்தில் தண்ணி இருக்காது. அதைத்தான் வந்து நம்ம காணல் நீர்னு சொல்லுவோம். சயின்ஸில் கூட படிச்சிருப்போம். அந்த காணல் நீர்னால் கிடைக்காத ஒன்று, அதாவது இருக்காது. கரையேறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீளுதல்னு சொல்லுவோம். அதாவது கரையேறுறாங்க அப்படின்னா துன்பத்திலிருந்து மீழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். கை கழுவுதல் அப்படின்னா கை விட்டுட்டோம், கை கழுவுதல் அப்படின்னா விட்டு விடுதல்னு சொல்லுவோம். குரங்குப்பிடி அப்படின்னா உறுதியாக பற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸியானதான். அடுத்தது பார்ப்போம். கடுக்காய் கொடுத்தல் என்ற மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. இது வந்து கடுக்காய் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏமாற்றிட்டான்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எருகட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எருகட்டாருக்கு அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்க, எருன்னா அவங்களுக்கு கழிவு, எருகட்டாருக்கும் அப்படின்னா அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இளம்பிள்ளை தாய்க்கும் அப்படின்னா குழந்தை பெற்ற இந்த தாய்மார்களுக்கும் வந்து எட்டே கடுக்காய் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து 8 கடுக்காயே சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்பழமொழி வேளாண்மை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது வேளாண்மை சம்மந்தமாக இல்லை. எருக்கட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவரை குறிக்கிறது, இது கரெக்டு. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்துங்கிறது கரெக்டு. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படுங்கிறது கரெக்டு. இது வந்து பிசிடிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். இது பாருங்கள், பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதை பற்றி ஃபுல்லாக படிச்சிருங்க. ஒன்ஸ் வந்து படிச்சுட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஈஸியானது தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உயிரியலில் அப்ளோமேனியா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து மனநோயின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து டிசிஷன் எடுக்காமல் வந்துட்டு ரொம்ப மைண்ட் வந்து அப்செட்டாக இருக்குமா, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்ளோமேனியா அப்படிங்கிறாங்க. டிசிஷனுக்கே வர முடியாத சிச்சுவேஷன் இருப்போம், அதை வந்து அப்ளோமேனியா அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 1852 மீட்டர் தான் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேட்ரிக் ஹரிசான் அப்படின்னா என்னென்னா மணல் தொடுவரை அப்படிங்கிறாங்க. நலாடு அப்படின்னா என்னென்னா நெப்டியூனின் துணைக்கோளை தான் நலாடுன்னு சொல்லுவோம். நார்பனைஸ் அப்படின்னா வந்து மழை புயல் காற்று. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் காலேஜ் சொல்ல தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனூன் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம். இது பாருங்கள் 4, 3 உங்களுக்கு ஆன்சர் இங்கே அடிச்சிருக்கோம். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம், இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். இதுவும் ஈஸி தான். அடுத்தது பார்ப்போம். பிரிஸ்பயோ எசோபேஜஸ் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், எசோபேஜஸ் அப்படின்னா உணவு குழல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் சயின்ஸில் இது படிச்சிருக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஇஆர்டின்னு சொல்லி ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க. ஜிஇஆர்டினா கேஸ்ட்ரோ எசோபேஜஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து உணவு குழல்லேருந்து வந்துட்டு உணவு வந்து
மேலே வர்றது தான் வந்துட்டு கேஸ்ட்ரோ எசோபேஜஸ் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படிம்போம். அதாவது வந்து உணவுக்குழல் வந்து தளர்ச்சியாக, அதாவது இந்த ஸ்டேஜில் ப்ரெஸ்பையோ எசோபேஜஸ் சொல்லுவீங்களா, அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா உணவுக்குழலில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உணவுக்குழல் வழியாக மேலே வந்து வாய் வழியாக வந்து வெளியே வந்துடும். அதை வந்துட்டு ப்ரெஸ்பையோ எசோபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிசீஸ் வந்துட்டு ஜிஆர்டின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ஆன்சர் பண்ணலாம். காமன் டிசீஸ் அது எதனால் வருது அப்படிங்கிறதையும் ஒரு டைம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்க்கலாம். அக்யூரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். இது ஆன்சர் ஈஸியான கொஸ்டின் தான். கலை சொற்கள் ஓரளவுக்கு ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஆன்சர் பண்ண முடியும். இது வரைக்கும் வந்துட்டு நம்ம குரூப் 2ல் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எல்லா கொஸ்டின் பார்த்துட்டோம். குரூப் 4லேயே வந்துட்டு எல்லா கொஸ்டின், தமிழ் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். இதை வச்சு உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து நீங்கள் படிக்கக்கூடியது வந்து செய்யுள் பகுதிக்கும் இலக்கண பகுதிக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் வந்து சொற்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வயங்கொலி எழுத்துக்களுக்கும் ப்ளஸ் கலை சொற்களுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓமை தொடர்கள், மரபு தொடர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இலக்கியத்துக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். கடைசி நேர ரிவிஷன் இருந்தால் கூட நீங்கள் இலக்கியத்தை ஆன்சர் பண்ணக்கூடியது ரொம்ப ஈஸி தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளை வந்துட்டு நீங்கள் என்னென்னா ரொம்ப வந்து பொருள் தெரிஞ்சு படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்கள் கொடுப்பாங்க. பிறமொழி சொற்களுக்கான சரியான தமிழ் சொல் கேட்கலாம், அல்லது பிறமொழி சொற்களில் பொருந்தாது கேட்கலாம், இல்லை தமிழ் சொல் அதில் வந்து என்ன மொழி சொல்னு கேட்கலாம், அல்லது பொறுத்துகளை வந்துட்டு சொற்களை கொடுத்துட்டு அதை என்ன மொழி சொல்னு பொறுத்துக்க வைக்கலாம். இந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால் வந்துட்டு இந்த பிறமொழி சொற்களை வந்துட்டு படிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இவ்வளோதாங்க. இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 4 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. பார்ட்டர் அப்படின்னா பண்டமாற்று முறை தெரிஞ்சது தான். பார்கெனிங்னா உங்களுக்கு தெரியும், பேரம் பேசுதல். பேட் டெப்ட்னா வாராக்கடன்.